மேல் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் பிரிண்ட் யுவர் நேம். ஓகே, அவங்க நேமை வந்து ஒரு சீரியல் மானிட்டரில் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களோட சீரியல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடினோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி சீரியலை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற டாஸ்க் வந்து ப்ரீவியஸ் ஆல் எல்இடி டாஸ்க்கை வந்து இதில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதில் தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் போடுறேன். மற்ற டாஸ்க்காக என்ன பண்ணுறீங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்இடி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து சீரியல் மானிட்டர் வந்து விசிபிள் ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்ன இருக்கும், எல்சிடி மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆச்சு. இப்போ பார்க்குறது எல்லாமே சீரியல் மானிட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நம்ம வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் அந்த கோடிங் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன, அந்த கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இந்த கோடிங் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு சுவிட்ச் ஒரு எல்இடின்னு சொன்னால் அந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணணும், சீரியலில் பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, ஆஸ் டிஃபைன் சுவிட்சை வந்து என்ன பண்ணுங்க 13வது பின்னும், எல்இடி வந்து என்ன பண்ணுங்க 8வது பின்னும் டிஃபைன் பண்ணுங்க. அன்சைன்டு இன்ட்டு A = 0, B = 0, C = 1, D = 1. ஓகே, இது ரெண்டு வேரியபிள் எதுக்காக நான் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் செட்டப்பு serial.begin 9600. எனக்கு ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ் வந்து என்ன ஆகணும், ஸ்டார் ஆகணும். அப்படிங்கிற நான் 9600 சொல்லியிருக்கேன். serial.print ln வெல்கம். ஏன்னா எனக்கு என்ன ஆகணும், வெல்கம்னு பிரிண்ட் பண்ணிட்டு எகைன் நியூ லைனுக்கு போகணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணாங்க, எல்என் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிப்பேன். போனதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மட்டும் தான் போட்டுருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்என் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். எல்என் அப்படின்னா நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, பின் மோடு SW இன்புட்டு, எல்இடி அவுட்புட்டு, டிலே 500, 0.5 மில்லி செகண்ட்ஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். 0.5 மில்லி செகண்ட்ஸில் 0.5 செகண்ட்ஸ். ஓகே, வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வாய்டு லூப்பு A = 0 ரீடு சுவிட்சு இஃப் A = 1 அண்ட் C = 1. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகணும், ஏங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், சுவிட்சை ஒன்று ப்ரெஸ் பண்ணுவேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், இஃப்எல்ஸ் கண்டிஷன் தான். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஆன் ஆகணும், சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடணும். ஆனால் இந்த டாஸ்க்கில் என்ன ஆகும், நம்ம சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணுறப்போ கண்டினியூஸாக என்ன ஆகும், வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ அந்த வெல்கம் பிரிண்ட் ஆகாத நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் மட்டும் நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா வெறும் எல்இடி ஆன் இது மட்டும் தானே பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. அப்போ இஃப் A = 1 சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1ன்னு அசைன் ஆகிடும். அண்ட் C = 1. அப்போ C = 1 இருக்கப்போ இந்த லூப்புக்குள்ள வரும். C = 0, D = 1. ஏன்னா இந்த லூப்புக்குள்ள வந்தாலும் என்ன பண்ணிட்டேன், Cங்கிற வேரியபிள் 0 பண்ணிட்டேன், Dங்கிற வேரியபிள் 1 பண்ணிட்டேன். அப்போ எல்இடி இஸ் ஆன். டிஜிட்டல் லைட்டு எல்இடி ஹை, டிலே வந்து 500. அப்போ 0.5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணேன், சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆயிடும், 0 ஆயிடுமா. இப்போ 0 ஆகணும். D = 1, D = 0, C = 1. ஏன்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அந்த லூப்புக்குள்ளே போய் என்ன ஆயிரும், D 1 ஆகும். இல்லை அப்படின்னா D 0 ஆயிரும். அப்போ அந்த லூப்புக்குள்ளே கண்டினியூஸாக வருமா, வரவே வராது. அதே மாதிரி அந்த லூப்புலையும் கண்டினியூஸாக போகாது. இப்போ அதனால் என்ன பண்ணேன், சீரியல் பிரிண்ட் LN எல்இடி இஸ் ஆஃப், டிஜிட்டல் லைட்டு எல்இடி லோ, டிலே வந்து 0.5 மில்லி செகண்ட் 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ 0.5 செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்துறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஏன் அந்த ரெண்டு வேரியபிள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் எனக்கு எகைன் வெல்கம் அப்படின்னு என்ன ஆகும், நீங்கள் சீரியலுக்கான பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணியா அப்படின்னா அடினோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி சீரியலை வாட்ச் பண்ணியா அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வெல்கம் அப்படின்னு கண்டினியூஸாக வெர்டிக்கலில் பிரிண்ட் ஆகிட்டே வந்துருக்கும். ஓகேவா, அப்போ அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு எக்ஸ்ட்ரா 2 வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டன் கம்பெனின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ISIS ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ISIS ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நான் எதார்த்தம் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதில் 63 சீரியல் பிரிண்ட் எல்இடி ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை ஆன் பண்ணுறேன். சிமுலேஷனை ஆன் பண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ கோடிங் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகலை. ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ ஏன் எப்படி ஓப்பன் ஆகலை, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல விர்ச்சுவல் டெர்மினல் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெர்மினல் இருக்கும். இந்த விர்ச்சுவல் டெர்மினல் எடுத்து இங்கன்னா ஓரமாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ எல்இடி இஸ் ஆஃப். ஏன்னா எல்இடி வந்து ஆஃபில் இருக்கா, அப்போ ஆஃப். நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணல, அப்போ 0 வோல்ட் தானே உள்ளே போகும். அப்போ எல்இடி இஸ் ஆஃப். அடுத்து என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், எல்இடி இஸ் ஆன். இப்போ சுவிட்ச் கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸிங்லேயே இருந்தாலும் என்ன ஆகுது, ஒரு டைம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆச்சு, எல்இடி இஸ் ஆஃப். ஓகே, இது வந்து உங்களுக்கு கரெக்டாக நடக்குது. இப்போ அதே மாதிரி எகைன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எல்இடி இஸ் ஆன். ரிலீஸ் பண்ணால் எல்இடி இஸ் ஆஃப். ஓகேவா,
இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஓகே, இப்போ எல்இடி இஸ் ஆஃப் அப்படின்னு வந்துச்சா. இப்போ எகைன் என்ன பண்ணுறேன், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ எல்இடி இஸ் ஆன். எகைன் ரிலீஸ் பண்ணுறேன், அப்போ எல்இடி இஸ் ஆஃப். இந்த கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இது ஒர்க் ஆகா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.